குச்சனூரில் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் மற்றும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். தேனி மாவட்டம் குச்சனூரில் புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான் திருக்கோவில் உள்ளது. சுயம்புவாக தோன்றியதும் சனீஸ்வர பகவானுக்கென தனி கோவிலாகவும் இங்கு மட்டுமே உள்ளது. ஆண்டுதோறும் ஆடி மாதம் பெருந்திருவிழா நடைபெறும். தமிழகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கில் பக்தர்கள் வழிபட்டு செல்கின்றனர். இந்த கோவில் இங்குள்ள பரம்பரை அறங்காவலர்களால் நிர்வகிக்கப்பட்டு வந்த நிலையில் சில குற்றச்சாட்டுகளை கூறி 2003 மார்ச் 25 இந்து சமய அறநிலையத்துறை கோவிலை எடுத்துக்கொண்டது. நிர்வாகம் செய்ய செயல் அலுவலர் நியமிக்கப்பட்டார். இந்து சமய அறநிலையத்துறையின் உத்தரவை எதிர்த்து மதுரை ஹைகோர்ட் கிளையில் பரம்பரை அறங்காவலர்களான திருமலை முத்து மற்றும் தீபன் ஆகியோர் வழக்கு தொடர்ந்தனர். நீண்ட காலமாக அறங்காவலர்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் கோவிலை நிர்வகிக்கும் உரிமை குறித்து வழக்கு நடந்து வருகிறது. இந்த வழக்கில் ஹைகோர்ட் நீதிபதி ஸ்ரீமதி தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பு வெளியான 4 வாரங்களுக்குள் கோவில் நிர்வாகத்தை பரம்பரை அறங்காவலரிடம் ஒப்படைக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது வரை அறநிலையத்துறையினர் பரம்பரை அறங்காவலரிடம் கோவில் நிர்வாகத்தை ஒப்படைக்காமல் நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து வருவதாக கூறி சனிக்கிழமை மாலை கோவில் முன்பாக வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தின் மாநில மகளிரணி தலைவி தென்மண்டல அமைப்பாளர் அன்னலட்சுமி சகிலா கணேசன் தலைமையிலும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ராஜேஷ் முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வெள்ளாளர் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் மற்றும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில, மாவட்ட, நகர், ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்து சமய அறநிலையத்துறைக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி கண்டனம் தெரிவித்தனர். இன்னைக்கு குச்சனூர் சனி பகவான் கோயிலில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த ஆளுகின்ற திமுக அரசானது அறநிலைத்துறை என்ற பெயரிலே ஒவ்வொரு இந்து கோயில்களிலும் மிகப்பெரிய அராஜகத்தை செயல்படுத்தி இந்து கோயில்களில் வரும் பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து அமைச்சர்களுக்கு கார் வாங்கவும் மற்றும் அதிகாரிகளுக்கு கார் வாங்கவும் இதர செலவுகளை கவனிக்கவும் இந்த அறநிலைத்துறையை வைத்து சூதாட்டம் மூலம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதே போல குச்சனூர் சனி பகவான் கோயிலானது பரம்பரை அறங்காவலரிடம் பரம்பரையாக வசிக்கப்பட்டு வந்த கோயிலை சில காலங்களுக்கு முன்பாக அறநிலைத்துறை கையகப்படுத்தியது. இந்த அறநிலைத்துறை என்ன செய்யுதுன்னா, பொதுவாக தமிழகத்தில் ஒரு கோயிலை கட்டி ஒரு அறங்காவலர் ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு அது கோயில் நடத்திட்டு இருப்பாங்க. அது வர்றதையும் வேடிக்கை பார்த்துட்டு ஊராம்பெத்த பிள்ளைக்கு தான் பேர் வைக்கிறது மாதிரி அது வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய பொருளாதார செழிச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அறநிலைத்துறை அதை கையகப்படுத்தி அதன் செலவுக்காக எடுத்துக்கொள்கிறது. அதே போல குச்சனூர் சனி பகவான் கோயிலையும் சில காலங்களுக்கு முன்பாக அராஜக வழியில் அறங்காவலத்துறை எடுத்துக்கொண்டது. அந்த அறநிலைத்துறையை எதிர்த்து மேல்முறையீடு செய்து வழக்கு தொடர்ந்து அந்த பரம்பரை அறங்காவலர் குழுவினர் அவர்கள் தனக்கான தீர்ப்பினை சாதகமாக பெற்று மீண்டும் அறங்காவலர் துறையிடம் அறநிலைத்துறை கோயிலை ஒப்படைக்குமாறு நீதிமன்ற ஆணை, அதாவது உயர் நீதிமன்ற ஆணை பிறப்பித்துள்ளது. இந்த ஆணை கிட்டத்தட்ட 30 நாள் 40 நாளைக்கு மேலாச்சு. ஆனா இன்னமும் அறநிலைத்துறை அந்த கோயிலை விட்டு வெளியேறாம அராஜகப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த அறங்காவலர் பரம்பரை அறங்காவலர் இந்த கோயிலுக்குள்ள வந்தா கூட அவங்கள நுழைய விடாம இதை தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு காவல்துறையும் துணை நிற்குது, அரசாங்கமும் துணை நிற்குது. எனவே உயர்நீதிமன்ற ஆணையை மதிக்காத இந்த அறநிலைத்துறையை கலைத்துவிட்டு இந்த திமுக அரசையும் கலைக்கும் வரையில் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும். இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு முதலாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த பரம்பரை அறங்காவலரிடம் உடனடியாக உயர்நீதிமன்ற ஆணையை வைத்து இந்த கோயிலை மீட்டு அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதை இதன் வாயிலாக, இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த தீர்ப்பை வச்சு இதே போல தேனி மாவட்டத்தில் கூட மித்த கோயில்களில் இது மாதிரியான முறைகேடு நடந்திருக்கு கண்டிச்சு அவங்களோட அறங்காவலர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கான முயற்சி எடுப்பீங்க? கண்டிப்பாக. தேனி மாவட்டம் இல்லை, இது ஆல் ஓவர் தமிழ்நாடு நடக்கிறதுக்கான முயற்சி. இது ஒரு முன்னோட்டம். ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஏன்னா மற்ற எங்கள் தொப்புள்குடி உறவுகளான முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், அவங்கவுங்க கோயில் அவங்கவுங்க தான் பராமரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சர்ச்சுக்குள்ள எந்த அரசாங்கமும் போக முடியாது, ஒரு பள்ளிவாசலுக்குள்ள எந்த அரசாங்கமும் போக முடியாது, அவங்கள்ட்ட இருக்க பொருளாதாரத்தை கைப்பற்ற முடியாது. ஆனா இந்துக்களை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கும் இந்த திமுக அரசு அறநிலைத்துறையை கண்டிப்பாக கலைக்கும் வரை இந்த போராட்டம் நடைபெறும். இந்து கோயில்களை இந்துக்கள் மீட்கும் வரை இந்த போராட்டம் நடைபெறும். தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.